ஜீவாத்மா டிவி. அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீவாத்மா டிவி, இது உங்கள் டிவி. இந்த பதிவில் 17/8/2026 வெள்ளி திங்கட்கிழமை வருகிறது. இன்றைய நாள் பஞ்சமி தினம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பஞ்சமியிலே விசேஷமான பஞ்சமி. அது என்ன பஞ்சமி? நாக பஞ்சமி, கருட பஞ்சமி, இந்த இரண்டும் சேர்ந்து வருகிறது. இது எவ்வளவு பெரிய விசேஷம். நாக பஞ்சமி அன்று நாகத்தை வழிபட்டால் நாகதோஷம் நீங்கும். கருட பஞ்சமி அன்று அன்றைய தினம்தான் கருடனை வழிபட்டால் ஆயுள் கூடும், தீர்க்காயுள் உண்டாகும், நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும், திருமணம் நடந்தேறும், சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். இரண்டும் சேர்ந்து வருகிறது. இது ஆடி மாதம் அமாவாசைக்கு அப்புறம் வருகிற வளர்பிறை பஞ்சமியிலே இது வருடந்தோறும் நிகழ்ந்து வருகிறது. முதலிலே நாகப்பஞ்சமி. நாகப்பஞ்சமி என்று சொன்னால் 14 உலகங்கள் இருக்கிறது. அதிலே நாகலோகம் என்பது பூமிக்கடியிலே உள்ளது, பாதாள லோகத்திலே உள்ளது. அந்த நாகலோகத்திலே வாழக்கூடிய நாகங்கள் எங்களை கொண்டாடுவதற்கென்ற ஒரு தினமாக இல்லாமல் அந்த திரைசக்தியாக விளங்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரனும் வேண்டி வணங்கி பெற்ற நாள் தான் நாகப்பஞ்சமி தினம். நாகங்களுக்கு ஏற்ற நாள். அன்றைய தினம் புற்றுள்ள கோயிலுக்கு சென்று நாகங்களை வழிபடலாம். அந்த நாகங்கள் புற்றில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பால் ஊற்றி வழிபடலாம், முட்டை வைத்து வழிபடலாம், மஞ்சள் குங்குமம் இடலாம், கற்பூரம் ஏற்றி வழிபடலாம், அல்லது நாகர் சிலை வைத்து வழிபடலாம். இவ்வாறு செய்து வர வேண்டும். இவ்வாறு செய்து வந்தீர்களானால் கண்டிப்பாக நாகதோஷம், ஜாதகத்துள்ள நாகதோஷம் நீங்கும். இது மட்டும் இல்லை, அதால் ஏற்படக்கூடிய திருமண தோஷங்கள் இருந்தாலும் ஜாதகத்திலே பாம்பு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் 7ஆம் இடத்தில் இருந்தாலோ பார்த்தாலோ, 2ஆம் இடத்தில் இருந்தாலோ பார்த்தாலோ திருமண தடை ஏற்படும். அதையெல்லாம் விலகும் இந்த நாகப்பஞ்சமி என்று நாக தேவதைகளை வழிபட்டால். நாகாத்தம்மன் கோயில் போகலாம், புற்றுள்ள அம்மன் கோயில் போகலாம், இப்படிலாம் பண்ணிட்டு வழிபடலாம். அன்றைய தினம் சுத்தமான ஆடை அணிந்து ஸ்நானம் செய்வித்து வீட்டில் விளக்கேற்றி அதன் பிறகு ஆலயம் சென்று இவ்வாறு வழிபட்டு வர வேண்டும். நாகர் சிலை நிறைய இருக்கும் கோயில், அந்த கோயிலில் போயிட்டு வழிபட்டு வரலாம். சில பேர் அபிஷேகம் பண்ணி வழிபடுவாங்க. மஞ்சள் தடவி குங்குமம் பொட்டிட்டு பூ போட்டு வஸ்திரம் சாற்றி வழிபடலாம். நாகப்பஞ்சமியில் வழிபட்டால் கிடைக்காத பெரும் பேராற்றல் கிடைக்கும். ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு போய் வழிபடணும். இப்போ தடைகள் தவிடுகள் எல்லாம் பூர்த்தியாகும். ரொம்ப உடம்பு முடியாதவங்க போய் வழிபடலாம். அப்போ அந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு வழிபடும் போது நோய் நொடிகள் கண்டிப்பாக தீரும். நாகசக்தியினுடைய அருள் மிகப்பெரிய சக்தியாக சொல்லப்படுகிறது. எனவே பெரும்பாலும் காலை வேளையிலே சென்று வழிபட வேண்டும். மாலை வேளையிலே செல்வதை விட காலை வேளையில் செல்வது நல்லது. ஏனென்று சொன்னால் மாலை வேளையிலே தான் உலா வரக்கூடிய விஷயங்களாக சொல்லப்படுகிறது அந்த நாகங்கள். எனவே காலை வேளை வழிபடுவது மிகுந்த சிறப்பை கொடுக்கும். நாக பஞ்சமி அன்று வழிபட்டு அதனுடைய சக்தியை பெற்று நாகதோஷத்தை நிவர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் அன்றைய தினம் வரக்கூடிய கருட பஞ்சமி அன்றைய தினமும் வழிபட வேண்டும். யாரை வழிபட வேண்டும்? கருடனை வழிபட வேண்டும். கருடன் எங்க இருப்பாரு? பெருமாள் குள்ளதான் இருப்பார். பெரிய திருவடி என்று சொல்லக்கூடிய அந்த கருடனை வழிபட்டு வர வேண்டும். அன்னைக்கு அவருடைய ஜெயந்தி, அவருடைய அவதார திருநாள். பெரிய திருவடி என்று பெருமாள் அவரை இணைத்துக் கொண்டார், அவரை வாகனமாக ஏற்றுக்கொண்டார். அந்த நாள் தான் கருட பஞ்சமி என்று சொல்லப்படுகிறது. அந்த கருட பஞ்சமி என்று கருடனை பார்த்து வணங்கி வழிபட்டு வர வேண்டும். அவருக்கு நைவேத்தியம் வைத்து வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்யலாம். பெரும்பாலும் பறவைகள் ராஜான்னு தான் சொல்லுவாங்க, பச்சி ராஜான்னு சொல்லுவாங்க. அவரை பறவைகளுக்கு கனி வர்க்கங்கள் பிடிக்கும். அந்த கனி வர்க்கங்களை வைத்து வழிபடலாம்.
இதெல்லாம் செய்து வழிபட்டால் நீண்ட ஆயுள், தீர்க்க ஆயுள் கிடைக்கும். கண்டிப்பா கருணை வழிபட்ட, கருணை தரிசித்தாலே நீண்ட ஆயுள் கிடைக்கும். கருட மந்திரம் சொல்வதால் மிகப்பெரிய ஆற்றல் வெளிப்படும், தீய சக்திகளை விரட்டிவிடும். இரவிலே துர்சொப்பனங்கள் வருபவர்களுக்கு கருட மந்திரத்தை சொல்லி அவர்கள் நித்திரை செய்தால் அந்த துர்சொப்பனம் அறவே வராது. அதெல்லாம் சுலோகம் விற்குது, கடையில் விற்குது, கருட மந்திரம் என்று சொல்லக்கூடிய. இவ்வாறு செய்து வர வேண்டும். கருட பஞ்சமி அன்று கருடனை வணங்கி வருவதால் மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு வசப்படும். கருடன் மிகுந்த பலசாலி என்று சொல்லுவது உண்டு. அதனால் யாரும் செய்ய முடியாத விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம். ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, முடியாமல் இருக்கும். அப்பேற்பட்ட இந்த கருட பஞ்சமியில் விரதம் இருந்து கருடனை வணங்கி வழிபட்டிருந்தால் அந்த விஷயத்தை சீக்கிரமாக எளிமையாக செஞ்சு முடிச்சிருவீங்க. இதுக்கு பல உதாரணங்களுமே உண்டு. நாச்சியார் கோயில் என்ற இடத்திலே கருடன் இருக்கிறார். அங்கு சுற்று வட்டாரத்திலே 11 கருடன்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு கோயிலும் ஒரு கருடன். அந்த 11 கருடங்களையும் கருட சேவன் பண்ணுவாங்க, ஒரு நாள் கொண்டு வருவாங்க. கல் கருடன் என்று சொல்லக்கூடியவர் அந்த ஆலயத்தில் இருப்பார். அவரை உள்ளிருந்து வெளியே கொண்டு வரும்பொழுது ஆட்கள் பெருகிக் கொண்டே இருப்பார்கள். 2 பேர், 4 பேர், 8 பேர், 12 பேர், அப்படியாக. அதே போன்று உள்ளே கொண்டு செல்ல பொழுதும் நிறைய பேர் தூக்கி வந்து கடைசியில் 1-2 பேர் தான் வைப்பார்கள். வெளில வரும்போது எடை கூடும், உள்ளே போகும்போது எடை குறையும். இது நிதர்சனமான உண்மை. அடியேனும் கண்டிருக்கிறேன், நிறைய பேர் பார்த்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. உண்மையில நடக்கக்கூடிய விஷயம். அப்ப இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், அன்ற கருட பஞ்சமி என்று கருடனை வணங்கினால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும், பலம் கூடும், உங்களுக்கு நல்வாழ்வு சித்திக்கும், எல்லாமே நடக்கும். கருடனும் சேர்ந்து பெருமாளையும் வழிபட்டு வரேன், அது முக்கியமான விஷயம். அதே மாதிரி நாகத்தை வழங்கும்போது நாகத்தம்மனையும் வழிபடணும், அந்தந்த தெய்வங்களையும் வழிபட்டு வழி வேண்டும். அப்போதுதான் முழு பூரணமான பலன் கிடைக்கும். எனவே இந்த கருட பஞ்சமி, நாகப்பஞ்சமி என்று இந்த 2 விசேஷங்களையும் நீங்கள் ஆலயத்தில் சென்று வழிபட்டு அந்த நாக தோஷத்தை நீக்கி நாகதேவதையின் அருள் பெற்றும் கருடனை வணங்கி எல்லா விதமான பேரும் பெற்று வாழ வேண்டும் என்றும் சொல்லியும் உங்களை வாழ்த்தி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.